பச்சிளம் குழந்தையிலிருந்து 3 மாத குழந்தையின் வளர்ச்சி நிலைகள். பிறந்த குழந்தை தானாவே வளர்ந்துரும் அப்படிங்கிறதும் இது ஒரு நார்மலான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலுமே ஒரு பேரண்டா நான் குழந்தை செய்யறது கரெக்ட் தானா, இல்ல நான் எப்ப பயப்படணும், எப்ப போய் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு நிறைய குழப்பங்களோட தான் இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வாதான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்க முடியும். உங்க குழந்தை அதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் பாத்துக்க முடியும். இது ஒரு தொடர் சீரீஸா நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் உங்களுடைய குழந்தைகளை மருத்துவர் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவராக இருக்கிறேன். இந்த சோசியல் மீடியா காலத்துல ஒரு குழந்தை செய்யறது நார்மல் தானா, இல்ல எப்ப நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பீடியாட்ரிஷியனே சொன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குழந்தையுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 6 விஷயத்துல நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், கிராஸ் மோட்டார், அதாவது குழந்தையுடைய மசில் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க நடக்கிறது, ஓடுறது, உருள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது கிராஸ் மோட்டார். செகண்ட், ஃபைன் மோட்டார், அதாவது சென்சேஷனை யூஸ் பண்ணி அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்கள், உதாரணத்துக்கு கையில இறுக்கி பிடிக்கிறதாகட்டும், இல்ல கையை ஓபன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது ஃபைன் மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வந்துட்டு சோஷியல் மைல்ஸ்டோன், அதாவது குழந்தை தன்னை சுத்தி இருக்கிறவங்க, ஈவன் மதர்கிட்ட இல்ல அவங்க சிப்ளிங்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது சோஷியல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். 4வது லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்னா பேசுறது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது, இல்ல ஒரு கம்யூனிகேஷன், அதை கூட நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 5வதா ஹியரிங், காது கேட்கும் திறன். 6வதா விஷன், பார்க்கும் திறன். இது எல்லாத்துலயுமே ஒரு குழந்தை வளர வளர 6 விஷயங்களையுமே செஞ்சுட்டே வருவாங்க. பச்சிளம் குழந்தை 1 மாதத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, என் குழந்தை தூங்கிட்டே இருக்காங்க, இது நார்மல் தானா அப்படின்னு சொல்லி. இது ரொம்பவே நார்மல் தான். பிறந்த குழந்தை 16 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் தூங்குறது ரொம்ப நார்மல் தான். சரி, அப்படி தூங்குற குழந்தைகிட்ட வேற என்ன டெவலப்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சின்ன சின்ன விஷயத்திலேயே ஒரு டெவலப்மெண்ட் நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், கிராஸ் மோட்டார். இதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்ல. உங்க டாக்டர் உங்க குழந்தைய பாக்குறப்ப, அவங்க இழுத்து பிடிக்கிறப்ப குழந்தையுடைய தலை ஸ்ட்ரைட்டா இல்லாம பின்னாடி லேகா இருக்கும். இதை நீங்க வீட்டுல செய்யக்கூடாது, நான் மறுபடியும் சொல்றேன். செகண்ட், ஃபைன் மோட்டார். பிறந்த குழந்தை அவங்க கையை திறக்கவே மாட்டாங்க. கையை நல்லா இறுக்கி பிடிச்சு இப்படி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கை வச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிக்கனமா வருவாங்க, வாழ்க்கையில கெட்டிக்காரமா வருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எல்லா குழந்தையுமே பிறந்தப்ப இந்த மாதிரிதான் கைகள் வச்சிருப்பாங்க. இது நார்மலான ஒரு ரிஃப்ளெக்ஸ் தாங்க. அவங்களுக்கு எது பசி எடுக்குது, இல்ல அவங்க அழுகுறாங்க அப்படின்னா வேணா அப்பப்ப ஓபன் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் கையை இருக்க மூடிதான் வச்சிருப்பாங்க. விஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பாக்குறது எல்லாமே கிரே ஷேட்ல இருக்கும், அதாவது பிளாக், ஒயிட் அப்படிதான் தெரியும். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய விஷன் 1ல இருந்து 1.5 அடி வரைக்கும் இருக்கிறவங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல இருக்கவங்களால பார்க்க முடியாது. இன்னொன்னு, பாக்குற எல்லா விஷயங்களுமே டபுள் விஷனா தெரியும். ஒரே ஒரு பென்சில் நீங்க காமிக்கிறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் பால் காமிக்கிறீங்க அப்படின்னா கூட குழந்தைக்கு டபுள் விஷனா தான் அது தெரியும். இன்னொன்னு, அதோடைய மார்ஜின் எல்லாம் குழந்தைக்கு பெர்ஃபெக்டா தெரியாது, பிளர்டா தான் தெரியும். சோ இதெல்லாமே பிறந்த குழந்தை பண்றதுதான். ஆனா நிறைய பெற்றோர் பிறந்தோடனே குழந்தைக்கு நிறைய கலர்கலரான டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதை என் குழந்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா யதார்த்தமான உண்மை இதுதான். சோ டோன்ட் வரி, இந்த டாய்ஸ் எல்லாமே அந்த குழந்தை லேட்டர் ஆன் விளையாட தான் போறாங்க. நெக்ஸ்ட், ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட ஹியரிங் டெவலப்மெண்ட் குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 7 to 8 monthsலயே குழந்தைக்கு நல்லா தெரியும், தன்னுடைய மதருடைய வாய்ஸ் ஆகட்டும், ஒரு சிப்ளிங் யாராவது இருக்காங்க, இல்ல அப்பா பேசுறாங்க அப்படின்னா கூட அதை நல்லா ரெகனைஸ் பண்ண முடியும். பிறந்த குழந்தை கூட தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப அழுதுட்டு இருக்க குழந்தை தன்னோட தாயுடைய சவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா அமைதி ஆகுறது பார்த்திருக்கும். இது போக ஒரு குழந்தை நார்மலா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டப்புன்னு ஏதாவது ஒரு லவுடான சவுண்ட் கேக்குது அப்படின்னா கூட அவங்க அழுக ஆரம்பிச்சுவாங்க. இது ரெஸ்பாண்ட் டு த சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே அவங்களுடைய காது கேட்கும் திறன் நல்லா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. 2வது மாத முடிவுல ஒரு குழந்தை கிராஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெட் லேக் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், தவிர ஸ்ட்ரெயிட் லைன்ல வராது. மறுபடியும் சொல்றேன், வீட்டுல நீங்க செஞ்சு பார்க்க கூடாது. ஃபைன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு கையில நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்ப மட்டும் ஓபன் பண்ணி வாங்கிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் நார்மலான விஷயம். சோ பிரிடாமினண்டா க்ளோஸ்ல தான் இருக்கும். ஆனா ஆப்ஜெக்ட் ஏதாவது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா அதை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மட்டும்தான் அந்த குழந்தை ஓபன் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட், சோஷியல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் இது. சோஷியல் ஸ்மைல் அப்படிங்கிறது 2வது மாத முடிவுல இல்ல 3 மாதத்திலேயாவது குழந்தைக்கு வந்திருக்கணும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை நல்லா
ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மதர்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, என் குழந்தை பிறந்ததுல இருந்தே சிரிச்சுட்டானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தை வந்து தூக்கத்துல சிரிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு ஆளை பார்த்து சிரிக்காம அவங்களா வேற ஏதோ மேல பார்த்து சிரிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நார்மல் தான். ஆனா 2 மாத முடிவுல ஒரு குழந்தைகிட்ட நீங்க பேசுறீங்க, அம்மாவோ இல்ல ரிலேட்டிவோ யாரோ பேசுறீங்க அப்படின்னா, தன்னிட்ட யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஸ்மைல் பண்றதுதான் சோஷியல் ஸ்மைல். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மைல்ஸ்டோன். இது எல்லா பேபிஸும் அட்டைன் பண்ணியிருந்திருக்கணும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வோக்கலைசேஷன், அதாவது மதர் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த சவுண்டை இமிடேட் பண்றதுக்காண்டி வாயை அந்த மாதிரி அசைக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தை ரொம்ப சவுண்ட் வராது, ஆனா வந்து இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு இப்ப பாக்குறது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைட் கலர்ஸ் எல்லாமே அவங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியும். பிரைமரி கலர்ஸா இருக்கிறது ரெட் ஆகட்டும், இல்ல கிரீன், எல்லோ, இதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு பால்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமா பிளேஃபுல்லா அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிப்ளிங் யாராவது இருக்காங்க, இல்ல ஃபாதர் மதர் வந்து பேசுறாங்க அப்படின்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க கிளாப் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடுறது, இல்ல கண்ணை சிமிட்டுறது, இதெல்லாம் பண்றது எல்லாமே அவங்களுக்கு ஹியரிங் நல்லா இருக்கு அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணுது. 3rd மந்த்ல கிராஸ் மோட்டார்ல ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் நெக் ஹோல்டிங். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க குழந்தைய வந்து பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா வந்து ஹெட் வந்து லேகிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல நான் சொன்னேன். ஆனா 3rd மந்த்ல வந்து ஹெட்டும் நெக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மறுபடியும் அதான் குறிப்பிடுறேன், இதை நீங்க வீட்டுல வந்து செஞ்சு பார்க்க கூடாது. உங்க குழந்தைய நீங்க வந்து செக்அப் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா டாக்டர் வந்து இங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. நெக் கண்ட்ரோல் வந்து 3rd மந்த் வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்கும், இல்ல ஒரு 4th மந்தாவது வந்து குழந்தை வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்கணும். ஃபைன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து இப்ப கைகள் எல்லாமே ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, அதிகமா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெடி ஆகுற மாதிரி இருக்கிறனால குழந்தை வந்து கைகளை வந்து ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சோஷியல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மதரை நல்லா ரெகனைஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய மதர் தன்ட்ட பேசுறாங்க அப்படின்னா பயங்கரமா சிரிக்கணும், அவங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலேயே வந்து அம்மாவை தான் ரெகனைஸ் பண்ணுவாங்க இந்த 3rd மந்த்ல. லாங்குவேஜ் மைல்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் குழந்தை இப்ப லவுடா வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க சிரிக்கிறது வந்து ரொம்ப அழகா கேட்கும். வீட்டுல எல்லாருக்குமே வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் வந்துட்டு குழந்தை தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க, இவ்வளவுதான் நம்ம பார்த்திருப்பாங்க. இந்த 3rd மந்த்ல இருந்து இன்டராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தை லவுடா வந்து சிரிக்கிறது, இல்ல மதர் ரெகனைஸ் பண்றது, குழந்தை வந்து ஆ ஈ ஊ இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி வந்து பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே லாங்குவேஜ்ல வந்து வரும். விஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மதர் வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு சைட் போறாங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல வந்து குழந்தை வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து மதர் நல்லா தெரியும் அப்படிங்கறனால கூட இதை செய்வாங்க. ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களால ஒரு 180 டிகிரிக்கு வந்து திரும்பி பார்க்க முடியும். அதாவது ஸ்ட்ரெயிட்டா படுத்திருக்க குழந்தைகிட்ட வந்து நீங்க சைட்ல ஏதாவது சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சைடு திரும்பி பார்ப்பாங்க. அதாவது லெஃப்ட் சைடு ஆகட்டும், ரைட் சைடு ஆகட்டும். இதே குழந்தைகிட்ட நீங்க பின் சைட்ல இருந்து நீங்க வந்து சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பி பார்க்க முடியாது. பட் இது ரொம்ப நார்மல் தான். 180 டிகிரி வந்து கவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். ஸோ அந்த சவுண்டுக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவுட் சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கிரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே ஹியரிங்ல நடக்கும். இது எல்லாமே நார்மலா இருந்தாலுமே உங்க குழந்தையும் அதிகமா தூங்குறாங்க, ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ரிலேட்டடான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். ரெட் ஃபிளாக் சைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த விஷயங்கள்லாம் உங்க குழந்தை பண்ணல அப்படின்னா நீங்க இமீடியட்டா போய் டாக்டர் போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க குழந்தை சோஷியல் ஸ்மைலை வந்து 2 மந்த்ஸ்லயுமே அச்சீவ் பண்ணல, இல்ல 3 மந்த்ஸ்லயே அச்சீவ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து பயப்படணும். செகண்ட், நெக் கண்ட்ரோல் வந்து ஒரு 4th மந்த் வரைக்குமே அச்சீவ் ஆகல அப்படின்னா கூட பயப்படணும். தேர்ட், ரொம்ப நாளைக்கு இந்த கையை வந்து ஓப்பனே பண்ணாம 3rd மந்த்துக்கு அடுத்துமே வந்து ஓப்பனே பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னாலும் பயப்படணும். ஃபோர்த், ஸ்குவீட். அதாவது கருவெளி ரெண்டுமே மிட்ல இருக்கணும். ஒரு சைடு வந்து லெஃப்டோ இல்ல ரைட் சைடு வந்து டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா அது ஸ்குவீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும். 3 மாசத்துக்கு மேலேயுமே இந்த மாதிரி ஸ்குவீட் இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, சிம்டம்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பீடியாட்ரிஷியனை போய் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், உங்க குழந்தை நீங்க வந்து பேசுறீங்க இல்ல விளையாடுறீங்க குழந்தைகிட்ட அப்படின்னா ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு பேட் சைன். இதே மாதிரி நீங்க வந்து சவுண்ட் போடுறீங்க அப்படின்னா கூட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க கிளாப் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளிங்க் கூட பண்ண மாட்டாங்க, அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு கூட அவங்க திரும்ப மாட்டாங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு ரெட் ஃபிளாக் சைனை கன்சிடர் பண்றோம்.
ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பீடியாட்ரிஷியனை ஃபர்ஸ்ட் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, உங்க குழந்தை என்னதான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நார்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாலும், நான் ஒரு பேரண்டா என் குழந்தைக்கு எப்பெல்லாம் என்கேஜ் பண்ணணும், என் குழந்தைக்கு எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்டு வராங்க. ஸோ இங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க குழந்தையோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை தானே, ஒரு நியூ பார்ன் பீரியட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ட்ராக்ட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. நல்லா பேசுங்க. ஏன்னா உங்க குழந்தை வந்து வயிற்றுல இருக்கப்பயே உங்க வாய்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட், ஆயில் மசாஜ் மதர் பண்ணுங்க, இல்ல ஃபாதர், இல்ல வந்து உங்களுடைய ஃபேமிலியில வந்து யாராவது ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களை பண்ண சொல்லுங்க. இது வந்து பாண்ட் வந்து கிரியேட் பண்ணும். இது எல்லா சென்சேஷனையும் அதிகப்படுத்தும். ஸோ குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. தேர்ட், மதருடைய வாய்ஸ். மதர் வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ரெகனைஸ் பண்றாங்க வயிற்றுல இருக்கிறப்பயே. ஸோ குழந்தைகிட்ட மதர் பேசுற மூலம், இல்ல அவங்க ஒரு பாட்டு பாடலாம், இல்ல ஒரு சாஃப்ட் மியூசிக் லல்லாபி மாதிரி கூட வந்து அவங்க பிளே பண்றப்ப குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. டம்மி டைம், அதாவது உங்க குழந்தைக்கு வந்து டம்மி டைம்னால நிறைய பெனிஃபிட் இருக்கு. முக்கியமா இந்த கிராஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மசில் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே டம்மி டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி மறக்காம டம்மி டைம் கொடுங்க. டம்மி டைம் பண்றதுனால சில குழந்தைகளுக்கு வந்து ஹெட் வந்து பிளாட்டா இருக்கு அப்படின்னா கூட அது கூட வந்து ரிசால்வ் ஆகுது. உங்க குழந்தையுடைய ஹெட்டுமே பிளாட்டா இருக்கு, அதுக்கு வீட்லயே என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்போ போய் பீடியாட்ரிஷியன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.